ஒரு மரத்தை, மாங்காய் மரத்தை விட்டுட்டீங்கன்னா அது பழமாகி அந்த கனியே கீழே வந்து விடும். அவ்வளவுதான். அதே மாதிரிதான் ஒரு தனி மனிதன் நல்ல தன்மை கொண்ட ஒரு குருவை பார்த்தானா அவன் இயல்பாகவே தியானம் வந்துருங்க. அதனாலதான் ஒரு ஜீவ சமாதியில உட்கார்ந்துருக்க ஒரு சித்தர் சொல்லக்கூடிய சித்தர்னு சொல்லக்கூடியவர் சமாதியிலிருந்து எழுந்து வந்து உங்களுக்கு தியானம் எல்லாம் கற்றுக் கொடுக்கல. அங்க ஒரு இயல்பா அவருடைய சுவாசத்தன்மை உனக்குள்ள ஒரு மௌனத்தை ஏற்படுத்தி உனக்கு ஒரு தியானத்தை ஏற்படுத்து. அதே தன்மைதான் நம்ம, அதேதான் கோவில், அதேதான் குகை, அதேதான் மலை. இதுக்கு எதுக்கு உழுக்கணும்? இது ஏன் உழுக்கணும்? அப்ப உழுக்கும் போது என்ன போகுது? வேலை வேகமா நடக்குது. இந்த மரத்தை பிடிச்சு உழுக்கினீங்கன்னா வேலை வேகமா நடக்கும். அப்ப அந்த நகரத்துக்குள்ள இருக்கிற மக்கள் உடம்பு ஆடுது, ஒளி வருது, காட்சி வருது, அதை விரும்புறாங்க. அப்ப கூட்டம் நம்பி வழியுது, ஒரு விஷயத்துக்காக பயணிக்கிறாங்க. அப்ப இயற்கையா வளரணும்னு யாரும் விரும்பல, தானாக நிகழணும்னு யாரும் விரும்பல. இந்த பிரபஞ்சத்திலிருந்து அதுவாக ஒரு பருவ மாற்றத்தை நமக்கு நடத்தி இருக்குன்னு யாரும் விரும்பல. அப்ப இதுதான். அப்ப ஒரு பருவ மாற்றம் ஒருத்தர் நிகழ்ந்தவர், ஒரு பருவ மாற்றத்தை ஒருத்தர் அடைந்தவர், பருவ மாற்றத்தை ஒருத்தர் உருவாக்குறவர், அவரு மக்களை நாம உழுக்க கூடாது, நம்ம வேற வடிவத்துக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத அவருதான் மக்களை அலையலையா தீவிரமா மக்கள் வந்தா கூட அந்த மக்களை அவரை நெறிப்படுத்தணும். புத்தருடைய வாழ்க்கைய நீங்க இப்ப இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. அந்த புத்தர்னு உண்மையிலேயே ஒரு நாள் என்னைக்காவது உங்க தியானத்துல உணர்ந்தீங்கன்னா அவரு யாரையும் உழுக்கலாம் இல்ல. என்ன மாதிரி ஒரு ஆளை உணர முடியாததுக்கு ஆசையே பெரிய துன்பம் ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு. அப்ப யாரையும் உழுக்குனா நீங்க ஆசைப்பட்டுருவீங்க. இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, ஆசை கடவுள் மீதும் குரு மீதும் ஒரு பொருள் மீதும், எதுனாலும் ஆசை தானே. அம்மா மீது, அப்பா மீது, தங்கத்து மீது, பணத்து மேல ஆசை வச்சாலும் அது மாயை தான். குரு மீதும் கடவுள் மீது ஆசை வச்சாலும் அது மாயை தான். அப்ப புத்தர் மீது ஆசை வச்சு நைட்டு 11 மணிக்கு வந்துருவாரு, 12 மணிக்கு வந்துருவாரு, 1 மணிக்கு வந்துருவாரு, 10 நாள் கழிச்சு வந்துருவாரு அப்படின்னு நிறைய பேரு புத்தரை ஒழிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க தியானத்தை, பயிற்சியை. புத்தர் சொல்றாரு, என்ன உழுக்க கூடாது, உன்னையும் உழுக்க கூடாது, காத்துரு. நான் ஆரம்பத்துல அவருடைய லைஃப்ல அவர் சொல்றாரு, நான் என்ன உழுக்கிக்கிட்டேன், நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் உழுக்குன்னா ஒண்ணும் கிடைக்காது, அந்த மரத்தோட பொழிவு இழந்து போயிடும். அப்ப அந்த மரம் பொழிவு இழக்க கூடாது, அதனாலதான் என்ன நான் உழுக்கிக்காம அப்படியே மௌனத்துல ஆழ்ந்து உட்கார்ந்தேன் அப்படிங்கிறது தான். இப்ப இது நகரத்துல இருக்கிற உங்க எல்லாருக்குள்ளயும் இது அவசியமா இது இருக்கணும். என்னோட ஒரு பக்கம் இயல்பா மக்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி உழுக்குறது மாதிரி வேலை நடக்குது இல்ல, அந்த இடங்கள் எல்லாத்தையும் நம்மளோட நல்ல தன்மையில இந்த உழுக்குற ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்களா மரத்தை, அவங்கள எல்லாத்தையும் ஒரு இடத்துல வேற வேற மாதிரி அப்படியே நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருப்போம். இந்த வேலையும் இன்னைக்கு இரவுலேருந்தே நடக்கும். ரொம்ப உழுக்கிட்டீங்க மக்களை, ரொம்ப தான் உழுக்கிட்டீங்க. 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் பல உழுக்கு தியானத்தை கொடுத்துட்டீங்க, கொஞ்சம் விடுங்க அவங்கள அப்படிங்கிற அந்த சூழல். அப்ப இது புரட்சியா ஆர்ப்பாட்டமா வாள் எடுத்தோ வேல் எடுத்தோ நடக்காது. வெறும் சுவாசத்தால மௌனத்தால இது நிகழும், இது நிகழும். அப்ப இந்த உலகம் முழுக்க ஒரு காற்று ஒரு மனிதனுடைய எண்ணத்தை சரி செஞ்சுட்டா அவன் பிறருக்கு துன்பம் கொடுக்க மாட்டான். அவனுக்கு துன்பம்ங்கிறது ஆசைங்கிறது ஒருத்தருடைய எண்ணமா தான் இருக்கு, ஒருத்தருடைய மனமா தான் இருக்கு. அப்ப அவர் மனதுல ஒரு தீமை ஏற்பட்டுருச்சுன்னா அதை அவர் செஞ்சு பார்க்கணும்,
அவர் வந்து அது 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 அந்த கோபத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். அந்த தீமை அந்த எண்ணத்தை எடுத்துட்டோம்னா அவனை விடுப்பா, அவனை என்னப்பா அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்ப அந்த எண்ணத்தை சரி செய்யறதுதான் ஒரு காற்றோட ரோலா இருக்கும். அப்ப போர் வார் அதெல்லாம் இல்ல. ஒருத்தர் ஒரு நாட்டை அழிக்கணுங்கிறாரு, அந்த அதிபரா இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவருடைய எண்ணத்தை சரி செஞ்சிட்டோம்னா போரே வேண்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளவுதான். இப்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அந்த 28 பேர் நடந்த போது அப்ப நமக்கு வந்து ஒரு வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப நம்ம நாட்டுல முழுக்க எல்லாருக்குள்ளேயும் ஆதரவும் ஒரு ஸ்பார்க்கும் நம்ம இதை வலிமையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செயல் இருக்கு. அந்த 28 பேருடைய இறப்பும் தான் குடும்பத்துல ஒருத்தர் இறந்த மாதிரி எல்லாருக்கும் இருந்துச்சு. அப்ப அந்த விஷயத்த எனக்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த முல்லை பெரியார் டேமுக்கு பக்கத்துல அவங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன், ஒரு ஆன்ம விடுதலை நம்ம கொடுத்தோம். அப்ப அந்த வடிவத்துக்குள்ள இருந்து அந்த சூழலை அவங்களுடைய அந்த சோல் அந்த எண்ணமாக அலையாம அது ஒரு மௌனமாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது கொடுக்கப்பட்டது. அப்ப ஆன்ம விடுதலை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு உடலே இல்லாம ஒரு சோல் அது தன்னை சார்ந்தவங்களை தேடும், ஏங்கும், தவிக்கும், ஃபீல் பண்ணும். அப்ப அந்த சூழல் இல்லாத அதை மௌனிக்க வச்சு இந்த பிறப்புல இருந்தே அது இந்த பிறந்தது இந்த வாழ்க்கையே மறக்கடிச்சு அதுக்கு வேற ஒரு சூழலை உருவாக்குறது தான் ஆன்ம விடுதலை. அதை நம்ம அங்க பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த வார் ஸ்டார்ட் ஆன போது அவ எல்லா மாணவர்களையும் அதிகாலையில 3:15 நம்ம உட்கார்ந்து ஒரு தியானம் பண்ணுவோம் அப்படின்னு. இது வெறும் கூட்டு பிரார்த்தனையா இல்லாம நம்ம தான் செய்யணும். ஆனா ஏன் எல்லா பேரையும் சொன்னோம் அப்படின்னா, உனக்குள்ள இருக்கிற எண்ணமும் மாறணும், உனக்குள்ள இருக்கிற ஒரு சூழலும் ஒரு போர் பத்தி ஒரு புரிதலும் உனக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னோம். ஆனா நம்ம சொல்லி அதே மாதிரி அந்த போருடைய சூழலை அந்த வடிவத்தை அதை மாத்துறதுக்கு ஒரு வடிவங்கிறத தாண்டி அங்க நிகழ்ந்தது தியானம் நிகழ்ந்தது, பிரார்த்தனை நிகழ்ந்தது அப்படிங்கிறதோட 2 தேசத்தையும் சண்டைக்கு தீவிரமாக இருக்கக்கூடிய மனம் கொஞ்சம் ஆசுவாசப்பட்டது. அதற்கு அமெரிக்காவும் ஒரு காரணமா இருக்கலாம். அப்ப அந்த மனமும் ஆசுவாசப்படுவதற்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு உஷ்ணம் அந்த மன ஆசுவாசத்தையும் வேகத்தையும் அதை குறைக்க ஒரு வாய்ப்பு உருவாக்கியது. இதுதான் விஷயம். அப்ப அந்த வடிவத்தினால பல உயிர்கள் அங்க நடந்தாலும் சரி இங்க நடந்தாலும் சரி அது உயிரிழப்பு தான். அது மனதை அமைதிப்படுத்தும் போது அங்க உயிரும் காப்பாற்றப்படுது, இங்க உள்ள உயிரும் காப்பாற்றப்படுது. அப்ப ஒரு நாட்டுல போர் நடக்கும் போது அந்த வேகத்தை அந்த மனதில் இருக்கிற கோபத்தை எடுத்துட்டோம்னா அவங்க போர் பண்ண மாட்டாங்க. இதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப நம்மளுடைய அதிகமான பயணம் இந்த கோபமா வன்மமா வேற வேற மாதிரி செயல்பாட்டில் இருக்கிற அந்த மனங்களை உள்ள இருக்கிற அந்த செயலை கொஞ்சம் எடுத்து வைக்கிறதோ கொஞ்சம் நவுத்துறதோ அந்த வேலை தீவிரமாக நம்ம பார்ப்போம். இதான் வேலை, இதான் சூழல். அப்ப ஒருத்தரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டோம், ஒருத்தரை எதிர்த்து விமர்சனம் பண்ண மாட்டோம், ஒருத்தருக்கு எதிராக சில கருத்துக்களை இனிவரும் காலகட்டத்தில் பெருசா சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம அந்த வெளிப்பாடுகள் அதோடைய பொழிவு அது காட்டும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். அப்ப ஒரு அடையாறுல ஒரு காவேரி நீர் ஓடுனா எப்படி இருக்கும்? இப்ப அடையாறு மனம்னு வச்சுங்க, அடையாறுல காவேரி நீர் ஓடுனா எப்படி இருக்கும்? நீங்களே நினைச்சு பாருங்க. அப்ப மனம் அடையாறு ஆறு மாதிரியே இருக்கு, அதுக்குள்ள காவேரி நீர் ஓடுனா அவங்கவுங்க இயல்பா ஆயிடுவாங்க. அதுக்குள்ள கடவுளோ குருவோ நானோ யாரும் தேவையில்லை. இப்ப நீங்க இயல்பா இல்லாதனாலதான் கடவுளும் குருவும் தேவைப்படுறாரு. புரியுதுங்களா? இப்ப இயல்பா இருந்தா ஏன் இன்னொருத்தர் தேவைப்பட போறாரு? இப்ப நீங்க 2 இட்லி போதும்னு நினைச்சிட்டீங்கன்னா இன்னொருத்தர் ஹெல்ப்பே கேட்க மாட்டீங்களே, கேட்க வேண்டிய அவசியமா இல்லையே, அது தேவையே படாது. இப்ப ஹெல்ப்ங்கிறது எங்க வருதுன்னா தேவை அதிகமாகும் போதுதான் ஹெல்ப் வருது. தேவையை குறைச்சிட்டோம்னா ஏன் ஹெல்ப் கேட்க போறோம்? நம்ம ஏழை. அப்ப ஏழை என்ன புரிஞ்சுக்கணும்னா எதுக்கு தேவையை அதிகரிக்கணும்? தேவையை குறைச்சுக்கிட்டா நீ ஏழைங்கிறதே மறந்துடும் இல்ல.
அவ்வளவுதானே விஷயம். இந்த வடிவத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வேற வேற மாதிரி வாழ்றாங்க. அப்ப நம்ம வீட்டுல உள்ளவங்களாம் அதை பார்த்து ஏங்குறாங்க. அப்ப அந்த மாதிரி நம்மளும் மாறணும். அது ஏன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக போராடும் போது, அந்த பொருளுக்காக போராடும் போது இவங்க அந்த பொருளை பெறாங்க, அந்த பொருளை பெறாமையும் போறாங்க. ஆனா அந்த பொருளை பெற்றும் அந்த பொருளை பெறதுக்கு முன்னாடியும் பெரும் துன்பம் இவங்க கொடுத்துக்கிறாங்க. இப்படிதான். அப்ப ஒவ்வொரு தேசத்திலையும் விடுதலைக்காக போராடும் போது பல உயிர் செத்து போயிட்டு விடுதலை கிடைக்குது. அப்ப என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம உலகம் முழுக்க நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நம்மகிட்ட ரசாயனமான துப்பாக்கி வெடிகுண்டுதான் இருக்கு. எவனையாவது ஒருத்தனை கொல்லணும், அப்பதான் நாம பாதுகாப்பா இருக்க முடியும். இப்படிதான் இருக்கு நம்மகிட்ட. புரியுதுங்களா? அப்ப இது வேற மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள இது இருக்கு. அப்ப இந்த சூழலை வெடிகுண்டு இங்க இருக்கணும், ராணுவமும் இங்க இருக்கணும், துப்பாக்கி இங்க இருக்கணும். அதை சுடுற ஆளு தியானம் பண்றவரா இருக்கணும். எப்படி இருக்கும்? ஆப்போசிட்ல இருக்கிறவரும் எந்த ஊர்லும் மனம் வேலை செய்யலைன்னா உங்களை ஏன் நான் சுடணும் அப்படின்னு அவரே கேட்பாரு. இவரும் கேட்பாரு, உங்களை ஏன் நான் சுடணும் அப்படின்பாரு. பச்சை கொடி வெள்ளை எல்லாம் ஒரு கொடி தானே. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? இட்லி. நான் என்ன சாப்பிட்டேன்? தோசை. சரி, ஆளு கொஞ்சம் டீ குடிக்குமா அப்படின்னு குடிச்சிட்டு போயிடுவாங்க. சண்டை இருக்காது. இதுதான் விஷயம். அப்ப இங்க வேற வேற மாதிரி இருக்கு. இது மாறணும், மாற்றப்படணும். அப்ப இந்த சுத்தி இருக்கிற பேக்ரவுண்ட் எல்லாம் வேற மாதிரி மாறும். இத தத்துவமா இது பார்க்கறதுக்கு சில பேருக்கு பரவசமா கொஞ்சம் நிஜமா இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். இது எப்படி பிராக்டிக்கலா வரும்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஆனா இந்த உலகத்துல ஒரு தனி மனிதன் இந்த பேக்ரவுண்ட உருவாக்குவேன் அப்படின்னு நான் சொல்லல. நீங்க எதை பூமின்னு சொல்றீங்களோ, எதை பிரபஞ்சம்னு சொல்றீங்களோ, எதை நட்சத்திரம்னு சொல்றீங்களோ, எதை ராசின்னு சொல்றீங்களோ, எதை நிலவுன்னு சொல்றீங்களோ, எதை சூரியன்னு சொல்றீங்களோ, அது இதை செய்யும். அதான். அப்ப ஒரு தனி நபர் இல்ல, பல ஆயிரம் நட்சத்திர கூட்டங்களை செயல்ல இருந்து ஒரு நல்ல தன்மை வந்தா எவ்வளவு பெரிய தீய சக்தியான மனிதனும் மாறுவான். அதுதான் விஷயம். அப்ப ஒரு உயிர் சக்திக்கு, ஒரு நல்ல உயிர் சக்தியோட தன்மை அது வெளிப்பட்டு அது பணி செய்ய தன்னை யாருன்னு வெளிப்படுத்தினா பல ஆயிரம் உயிர் துளிகள் அதோட இணைந்து ஒரு பணி செய்யும். அப்ப ஒரு போர், ஒரு நாடு 10,000 20,000 1,00,000 வீரர்கள் இருந்து போராடுறாங்க. அதே மாதிரி ஒரு குரு, அந்த குருக்குள்ள இருக்கிற நட்சத்திரம், அந்த குருக்குள்ள இருக்கிற உயிர் தன்மை, அந்த குருக்குள்ள இருக்கிற ஜீவனுக்கு இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற அத்தனை நட்சத்திரத்துடைய அலைவரிசையும் கிடைக்கும் போது அது ஒரு பெரிய படையாக, பெரிய போராக, அது பெரிய ஒரு செயலாக மாறும். இதான். அப்ப வெளியில பாக்குறவங்களுக்கு ஒரே ஒருத்தர் இவரே தடிக்க விழுந்துருவா, கீழே வந்துருவ மாதிரி இருக்காது. இவர் எப்படி இந்த ஒரு வடிவத்தை எடுத்துட்டு போறாரு அப்படின்னு நினைக்கலாம். அது மக்களை வச்சு இந்த பணி செய்ய முடியாது. அதுதான் அலைவரிசை, அதுதான் காற்று, அதுதான் ஒரு நல்ல தன்மை, அதுதான் வடிவம். அது கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துல நிகழும். அதுதான் அதோடையும் வடிவம் தான் முக்கியமா அங்க தேவைப்படும். அப்ப ஒரு தனி மனிதனுக்கு கலை, தியானம் எவ்வளவு தேவையோ அவங்கிட்ட இருந்து இருக்கிற அந்த எண்ணம், மனம் மாற்றம் அடைந்தா மட்டும்தான் அந்த கலைய அவன் வியாபாரமா பார்க்க மாட்டான். அந்த கலைக்கு குரு தட்சணை அப்படின்னு ஒண்ணு வாங்க மாட்டான். ஏன்னா குருவே ஒண்ணு இல்லாதவர். அப்புறம் எதுக்கு அவருக்கு தட்சணை? ஒண்ணு இல்லாத பொருளுக்கு எதுக்கு தட்சணை? ஒண்ணு இல்லாத பொருள்கிட்ட ஒன்றை கொண்டு வச்சனா அது இன்னொரு பொருளை உருவாக்கணும் தெரிய வேண்டாமா? அப்ப ஒண்ணு இல்லாத ஒரு பொருள் தான் இங்க இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம்னு தெரிய வேண்டாமா? அப்ப ஒரு ஆம்பளையா ஒரு பொம்பளையா சூரியனும் சந்திரனும் இல்ல. ஆனா ஒரு சூரியன் சந்திரனால இது எத்தனையோ உயிர் ஜீவன்கள் ஒரு வேலை நடக்குது. அப்ப சந்திரனோ சூரியனோ எந்த சூழல்லையும் குரு தட்சணை வாங்கலையே.
வாங்குதா? இல்லையே. அப்ப ஒரு குரு எதுக்கு குரு தட்சணை வாங்கணும்? ஒரு குருவுக்கு எதுக்கு நீங்க குரு தட்சணை கொடுக்கணும்? அப்ப ஒரு குருவை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, ஒரு பொருளா பாக்குறீங்க. நீங்க ஒரு பொருளை வச்சு இன்னொரு பொருளை கேட்கறீங்க. அப்ப அவங்க உயர்ந்த கலை, உயர்ந்த வடிவம், இத அப்படியே சும்மா கொடுத்தா இவங்க மதிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு பொருள் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப உயர்ந்த பொருளை, உயர்ந்த வடிவத்தை சும்மா கொடுத்தா தானே அவன் மாறுவான். அப்ப உயர்ந்த பொருளை, உயர்ந்த வடிவத்தை பீஸ் வாங்கிட்டு கொடுத்தா அவன் எங்க மாறுவான்? அவன் எப்படி மாறுவான்? என் குரு எனக்கு சும்மா கொடுக்கலையே, என்கிட்ட 25,000 ரூபாய் காசு வாங்கிட்டு தானே தீட்சை கொடுத்தாரு. என் குரு எனக்கு சும்மா கொடுக்கலையே அப்படிதான் சொல்லுவான். புரியுதுங்களா? இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? விவேகானந்தருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். பல பேருக்காக அவர் ஆதங்கப்பட்டார், வருத்தப்பட்டார். அப்ப அவருக்கு ஒரு உள் உணர்வு உள்ள ஓவர் நைட்ல ஒரு நல்ல குருவால இந்த உலகத்தையே சொர்க்க மாதிரி மாத்தலாம் முடியாது. எல்லா பேருக்கும் பால் பாயசத்தை ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது. எல்லா குழந்தையும் ஏழையா இருக்கு, படிக்க வைக்கணும், எல்லா குழந்தையும் மாத்தணும், வறுமையை போக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஓகே. அது ஒரே நேரத்தில் நிகழாது. அது நிகழணும்னா நீ ஒரு வேலையை போய் நிகழ்த்தணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அந்த வடிவத்தை தான் நம்ம செய்யணுமே. சடனா ஒரே நேரத்துல இந்த உலகத்தை மாத்துற வேலையை நம்ம இறக்க கூடாது. அத கொஞ்சம் கொஞ்சமா, அது எந்தெந்த ஒரு டேமை திறக்கும் போது எந்தெந்த சட்டரை திறக்கணும், எவ்வளவு திறக்கணும்னு ஒரு ரேசியோ இருக்குல்ல, அந்த மாதிரி போகணும் தான் அவருக்குள்ள அந்த முக்கடல் கன்னியாகுமரியிலிருந்து அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கிடைச்சிச்சு. அதுதான் அமெரிக்காவுடைய பயணத்துக்குள்ள இருக்கிற பெரிய வடிவமா இருந்துச்சு. அதேதான் எல்லா வடிவத்துக்குள்ள இருக்கிற உங்ககிட்டையும் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்ப ஒரு தனி நபர் ஒரு நல்லத ஏதாவது பெற்றுட்டு கொடுக்கும்போது அந்த நல்லதுக்கு வேல்யூ குறைஞ்சிருதுங்கிறாங்க. ஒரு நல்லது தான், ஒரு குவாலிட்டியான பொருளை தான் என் வாழ்க்கையில முதல் டைம் தியானம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எனக்குள்ள உதயமானது. ஒரு குவாலிட்டியான பொருளை எதுவுமே இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மக்கள்கிட்ட கொடுக்கணும். அதுதான் குவாலிட்டியான அன்னதானத்தை கொடுத்தோம். ஃப்ரீயா கொடுக்கிற பொருள் நல்லா இருக்காதுன்னு மக்கள்கிட்ட நினைக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க நீங்க பாருங்க, ஒரு உயர்ந்த கலைய சும்மா கொடுத்தா மதிக்க மாட்டாங்கிறாங்க. ஆனா உயர்ந்த கலைய நீ அப்படி கொடுத்து பாரு, அப்பதான் அவங்களுக்கு அந்த வேல்வி தெரியும். அப்ப யாரோ ஒருத்தர், நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, திருவண்ணாமலையில எல்லா ஆசிரமத்திலையும் சாதுக்களுக்கான தனியா ஒரு இடத்துல உணவு கொடுப்பாங்க, இல்ல காவி வேட்டி கட்டினவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இல்ல ஆன்மீகத்துக்குள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா நம்மளதுல அப்படி கிடையாது. யாரு பசிக்குதோ, யாரு வரணும்னு இருக்கோ அவங்க சாப்பிடணும். அவ்வளவுதான். அது யாரா வேணாலும் இருக்கலாம். அது அழுக்கு உடையோட வரலாம், அது வெள்ளை உடையோட வரலாம், அது இந்த நாட்டோட பட்டப்படிப்பு படிச்சவரும் வரலாம், யாரு வேணாலும் வரலாம். ஆனா அங்க ஒரு குவாலிட்டியான சாப்பாடு தான் கிடைக்கும். குவாலிட்டி கொஞ்சம் கூட தினந்தோறும் அந்த குவாலிட்டியை செக் பண்றதுன்னே ஒரு டீம். ஏன்னா இலவசமா கொடுக்கறதுல எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு, எப்படி வேணாலும் இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த இலவசமா கொடுக்கிற பொருள் தரமா இருந்துச்சுன்னா, அது உண்மையா இருந்துச்சுன்னா, அவங்க உண்மையான பொருளையே காசு கொடுத்து வாங்கலன்னா நம்ம எதுக்கு காசுக்காக ஓடணும்? உலகத்திலே உயர்ந்தது இறை சக்தி, தியானம். அதுவே காசு கொடுத்து வாங்கலன்னா வேற எதுக்காக காசுக்காக ஓடணும்? எதுக்கு காசு? இந்த உலகத்திலே உயர்ந்த செயல் என் உயிரை என்ன நான் உணர்றது, அதுக்கே ஒரு குருநாதர் சார்ஜ் பண்ணல, காசு வாங்கலன்னா நான் எதுக்கு போய் காசுக்காக ஓடணும், உழைக்கணும், இதை தேடணும்?
அப்ப நான் இயல்பா இருந்துட்டு போறேன் அப்படின்னு ஒருத்தன் முடிவெடுத்தான். அப்ப அவனுக்குள்ள வேல்வி என்ன வரும்னா, உயர்ந்த பொருளை காசால, பணத்தால, அதிகாரத்தால வாங்க முடியாது, பெறவும் கூடாது. உயர்ந்த பொருளை காசால, அதிகாரத்தால வளைச்சு கொள்ள முடியாது அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருந்தா காசு கொடுத்து தியானம் கத்துக்கவே மாட்டாங்க. அப்ப உயர்ந்த பொருள் மேல அவங்களுக்கு மதிப்பு இருந்துச்சுன்னா அத செல்வத்தால தீர்மானிப்பாங்களா? உங்க குருவுக்கு கொடுக்கிற ரெஸ்பான்ஸ் 10,000 25,000 தானா? 1 லட்சம் தானா? 1 கோடி தானா? நீங்க கும்பிடுற கடவுளுக்கு இவ்வளவுதான் மதிப்பா? இதான் விஷயமா? நான் உயிரையே உனக்கு காணிக்கையா கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவன் தான் நிறைய பேர் தன்னை உணர்ந்தான். நான் உடலையே கொடுக்கிறேன், தன்னையே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னவன் தான் நிறைய பேர் பண்ணான். ஆனா இந்த காணிக்கை, இந்த மாதிரி விஷயம், இதெல்லாம் ஒரு உயர்ந்த பொருளை மக்களிடம் வெவ்வேறு மாதிரி சிந்திக்க வச்சிருப்பேன், வெவ்வேறு மாதிரி யோசிக்க வச்சிருப்பேன். அப்ப ஒரு ஏழை தியானம் பண்ணணும்னு ஆசை இருக்கிறான், ஒரு பெரிய ஆசிரமம், அதுக்குள்ள அவனால போக முடியல. சரி போயிட்டான், சாப்பிட்டான், அங்க நிறைய பொருள் எல்லாம் வச்சிருந்தாங்க, கும்பிட்டான், கோயில்லாம் வச்சிருக்கிறாங்க, நிறைய விஷயத்த பார்த்தான். அந்த குருவை சந்திக்க நினைக்கிறான், சந்திக்க முடியல. கேட்டா அதுக்கு நிறைய படிப்படியா சில விஷயங்கள் சொல்றான். அப்ப அவனால சந்திக்கவே முடியல. அப்ப அவன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுல டிவியை போட்டு பாக்குறான். அந்த குருவுக்கு பக்கத்துல நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, கை கொடுக்குறாங்க. முன் வரிசையில நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, பயங்கர ஹாப்பியா இருக்கிறாங்க. அப்ப அவன் என்ன ஃபீல் பண்ணானா, அவங்க எல்லாம் யாருன்னு அவன் செல்போன்ல செக் பண்ணி பார்த்தா அவங்க எல்லாம் பெரிய பெரிய சம்பாதிக்கிறவங்களா இருக்கிறாங்க, இந்தியாவில் டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க, அந்த முன் வரிசையில் உட்காந்துருக்கவங்க எல்லா பேரும். அப்ப அவன் என்ன அழுதான்னா, ஒரு ஒரு அவனோட சாமி கிட்ட போனான், போய் அழுதான். என்கிட்ட காசு கொடுக்கலையே, இந்த குருவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், the love, the குரு, அவரோட தியானம், அவரோட விஷயம் எனக்கு எல்லாம் பிடிக்கும். ஆனா காசு இருந்துச்சுன்னா நானும் அந்த முன் வரிசையில போய் உட்கார்ந்துருப்பேன், என்னை ஏழையா படைச்சிட்டீங்க அப்படின்னு அழுதான். இதுக்கு என்ன நீங்க சொல்ல போறீங்க? உங்ககிட்ட விட்டுறேன், இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அப்ப அவனுக்குள்ள குருவை பார்க்கணும் அப்படின்னா பணம் இருந்தா பார்த்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த தாட்டும் அந்த சூழலும் அந்த விஷயமும் நம்ம ஊர்ல இருக்கா இல்லையா? சூழல் இருக்கா இல்லையா? நீங்க ஒரு ஏழை வேகமா ஒரு குருவை டக்குன்னு போய் பார்த்து பேசிட முடியுமா? நீங்க யாருன்னே தெரியாது, நீங்க போய் பேசிட முடியுமா? ஆனா ஒரு குரு கிட்ட பேச முடியும். அவர் தான் சந்திரன், அவர் தான் சூரியன், தினந்தோறும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, நீங்க தான் அவரை பார்க்க மாட்டீங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு செயலை, ஒரு வடிவத்தை நம்ம எப்பயுமே ஒரு பொருள் நிர்ணய கூடாது. நீங்க அத்தனை பேரும் போய் நகரத்துல உங்களுக்கு நீங்க சேமிச்ச பொருள் எல்லாம் 5% எடுத்து வச்சுட்டு 10% கொண்டாந்து குரு காலடியில வச்சுட்டு, குரு இதெல்லாம் எங்க வீட்டுல சும்மா கிடக்கு, என்னப்பா அது? பணம், தங்கம், வைரம், வைடூரியம், இதெல்லாம் நீங்க ஏதாவது பண்ணுங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு மாணவி என்கிட்ட முதல் முறையா ஒரு பெரிய தொகையை கொண்டாந்து என்கிட்ட காலடியில வச்சான், ஒரு பெரிய தொகை. அந்த மாணவி கிட்ட நான் சொன்ன வார்த்தை, என்னத்துக்கு வச்சேன்னு. எனக்கு இது மேல பற்று இல்லை, இது எனக்கு தேவைப்படாது, இது என்ன வந்து அழுத்திக்கிட்டே இருக்கு, இத கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப சரியான இடத்துல கொடுக்கணும். ஏன்னா பிறருக்கு கொடுக்கிற பிறருக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு இருக்கிறவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். உங்களை தோணுது, அதனால உங்கள்ட்ட கொண்டு கொடுத்துட்டேன்னு வச்சான். அப்ப நான் என்ன பண்ணேன், அப்படியா, அதை கையில எடு, நீ வச்சுக்க அப்படின்னு.
நான் சில ஊர்ல வகுப்பு நடத்துவேன். அங்க என்னை தேடி நிறைய மக்கள் வருவாங்க. அந்தந்த வகுப்புல நீயே சோறு போட்டுக்கிட்டே போ. எப்ப உனக்கு கரையுதோ அது வரைக்கும் அது உன் கூட இருக்கட்டும். அது மொத்தமா முடிகிற வரைக்கும் நீயே வச்சு நீயே சோறு போடு. அப்ப தமிழ்நாட்டுல 10-20 வகுப்பு நடத்தணும். அத்தனை வகுப்புலையும் அந்த காசை வச்சு அந்த அம்மா சோறு போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த பேக்ரவுண்ட்ல யாருக்குமே தெரியாது, என் கூட இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. அண்ணன் பணம் வந்துருச்சாப்பா, அங்க ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, பாத்து அப்படிதான். அப்ப கடைசியா ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் அந்தம்மா குரு அப்படின்னாங்க, என்ன ஒரு ரூபா இருக்குமா அப்படின்னாங்க. பல தொகையை எடுத்துட்டு வந்து என்கிட்ட வச்சவங்க, என்கிட்ட 1 ரூபா இருக்குமா. ஏன், என்ன இல்ல உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கணும், நான் பிச்சை போட்டா திருப்பி அதே பணம் வந்துருமே, என்ன பண்ணுவ, வேண்டாம் குரு அப்படின்னு போயிட்டாங்க. அப்ப இத வந்து அத எதுக்கு நம்ம வந்து அவங்க வடிவத்தில் செய்ய வச்சோம்னா, இந்த சூழலை உனக்குள்ள உணர்த்துறது மட்டும்தான் என்னோட வேலை. ஆனா களத்துல பணி செய்யறது நீயாவே இருக்கணும். அன்னதானத்தை தொடங்கி வைக்கிறது மட்டும்தான் நானு, அதை நடத்துறது நீயா இருக்கணும். அதை நான் நடத்தினா சங்கமா, மடமா, அரமனையா, வீடா, என்னோட தனி ப்ராப்பர்ட்டியா போயிடும், என்னுடைய குடும்பத்தோட ஒரு சொத்தா போயிடும். அதை விடவே கூடாது. இந்த உலகத்துக்கு பொதுவானது அப்படி நிக்கணும். அப்ப யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து திருவண்ணாமலையில சாப்பிடுற ஒரு 100 ஜீவன் இன்னைக்கு அவரால் சோறு சாப்பிடணும்னு இருந்தா சாப்பிடும். அவ்வளவுதான். 500 பேர் யாருன்னே தெரியாம சாப்பிடுறாங்க. 500 பேருக்கும் யாருன்னே தெரியாதவங்க அதுக்கு கொடுத்து சோறு போடுறாங்க. இதுல என்னோட ரோல் எங்க இருக்கு? அதுக்கு ஒரு சின்ன ஒரு வடிவத்தை மட்டும்தான் நான் காட்டினேன், மற்றபடி நான் எதுவுமே செய்யல. அவ்வளவுதான். இப்ப இதுதான் நான் போற பகுதி முழுக்க மக்கள்கிட்ட பெரிய விஷயத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க ரொம்ப வேள்வியான விஷயத்த பணத்தால பெறணும், பணம் இருந்தாதான் நம்ம ஒரு வேள்வி. பல நாள் என்கிட்ட பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நாம சில வகுப்பு நடத்தும் போது சில இடத்துல பணம் இருக்கிறது இல்லை. அப்ப சில மாணவர்களை பார்த்து நீ சோறு போட்டுரு, நீ அந்த இடத்த கொடுத்துரு அப்படின்னு சில பேரை சொல்றோம் வச்சுக்கிறேன். சில பேரு அதை செய்ய மறுத்து கூட இருந்திருக்கிறாங்க. அப்ப ஒரு குரு ஃபீல் ஆகிறத பின்னாடி இருக்கிறவங்க பார்த்துட்டு, அப்ப நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை, நாம போய் இறங்கி ஒருத்தர்கிட்ட கேட்கறதுனால அது எவ்வளவு பெரிய சங்கடத்தை இருக்குது. அப்ப நம்மகிட்ட ஒரு பேக்கப் இருந்துச்சுன்னா, நீங்க நல்லது செய்யறத, நீங்க தர்மம் செய்யறத ஏன் போய் அங்க கேட்கணும் அப்படிங்கிறாங்க. தர்மம்ங்கிறது கூட பிச்சை எடுத்து கூட செய்யலாமே, தர்மங்கிறத பேக்கப்பா வச்சுதான் செய்யணும்னு எதுவும் கிடையாது. அப்ப நாம வந்து குரு கலங்கப்படக்கூடாது, குரு அசிங்கப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிற இந்த பிரபஞ்சம் நான் குருவே இல்லைன்னா அது நினைக்குது. கலங்கப்பட்டும் ஒருத்தரை தெளிய வைக்கணும், கையேந்தியும் ஒருத்தரை வாழ வைக்கணும். அப்ப நமக்கு கௌரவம் பிரஸ்டீஜ் எல்லாம் இருந்தா நம்ம எப்படி குருவா இருக்க முடியும்? பிறருக்கு யார் உதவுறாங்களோ அவங்க குருவா தான் இருப்பாங்க, பிறருக்கு யார் உதவுறாங்களோ அவங்க தந்தையா இருப்பாங்க. அதனாலதான் உங்க வீட்டுல உங்களுக்கு உதவுறவங்க உங்க தந்தையும் தாயையும் நீங்க வணங்குறீங்க. என்னன்னா அவங்க உங்களை உதவுறதை தாண்டி நீங்க நடக்கவே முடியாத அந்த தருணத்துல இருந்து உங்களை வளர்த்திருக்கிறாங்க. உங்களுக்கு என்னன்னே தெரியாத காலகட்டத்தில இருந்து உங்களை உருவாக்குறாங்க. அப்ப அவங்களை நீங்க எப்படி பாப்பீங்க? அப்ப அதுக்கு அவங்களுக்கு நீங்க என்ன விலை கொடுப்பீங்க? என்ன விலை கொடுப்பீங்க? அப்பா நீ வளர்த்த இந்த 2 கோடி ரூபா வச்சுக்க, அம்மா நீ வளர்த்த இந்த 3 கோடி வச்சுக்க, கொடுக்க முடியுமா? அந்த உயர்ந்த செயலுக்கு என்ன கொடுக்கறது? அவங்களுக்கே தெரியாம நம்மளுடைய வாழ்க்கை அவங்கள பிரமிப்புல ஆழ்த்தணும். அதான் கொடுக்கணும், அதான் கொடுக்கணும். எத்தனையோ பெரிய பெரிய ஆட்களுடைய சில விஷயத்துல 100ல எங்கேயோ ஒரு இடத்துல பையன் பெரிய ஆளு, ஆனா அவங்க அப்பா சாதாரண அழுக்கு வேட்டியை கட்டிட்டு கிராமத்திலேயே உட்கார்ந்துருப்பாரு.
உனக்கு ஒண்ணு இல்லைங்க அப்படிம்பாரு. அப்ப அவருடைய சந்தோஷம் எதுன்னா, அவன் இப்படி இருக்கிறான்ல அதை பார்க்கறதா சந்தோஷம். அவன் இப்படி இருக்கிறாங்கிறதுக்காக நான் போட்டுக்கிற சந்தோஷம் கிடையாது. இதுதான் உண்மைத்தன்மை. அப்ப தான் புள்ள சம்பாரிச்சு அப்பா அம்மாவுக்கு கோட்டு வாங்கி தரதுல சந்தோஷம் இல்ல. தன் புள்ள ஒரு பணி செய்யறத ஒரு தாய் தந்தை பார்த்தாவே அதுவே உலகத்துல பெரிய சந்தோஷம். அப்ப ஒரு குருங்கிற ஒரு கலங்கலாம், அழுகலாம், கையேந்தலாம், 4 பேர் நல்லா இருக்கிறதுக்கு தப்பே இல்லை. இவ்வளவுதான் விஷயம். இதான் படிப்போம். அப்ப அது ரொம்ப முக்கியம். அப்ப வாழ்க்கையில எப்பயுமே ஒரு உயர்ந்த பொருளை, ஒரு உயர்ந்த செயலை அதிகாரத்தால பெறணும், பணத்தால பெறணும்னு நினைச்சீங்கன்னா அதோடைய ஒரிஜினல் உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்க தான் உங்கள்கிட்ட தான் காப்பி உரிமை இருக்கும். ஆனா அதோட உண்மைத்தன்மை மறைஞ்சு போயிடும். நிறைய பேர்கிட்ட பாம்போட சின்ன ஒரு நாகமணி மாதிரி சில பேர் வச்சிருக்கலாம். ஆனா அதோட உண்மைத்தன்மை அது மறைஞ்சு போய் அது கடையில விற்கிற கோழி குண்டு மாதிரி தான் இருக்கும் உங்கள்கிட்ட. ஏன்னா அது தீமையாக சில கைப்பட்டா அதோட உண்மைத்தன்மை மறைஞ்சு போயிடும். பொதுவாவே இந்த நாகமணி எல்லாம் மனிதர்களோட சுவாசமோ கையோ பட்டாதோ அது தன்னோட தன்மையை மறைச்சுக்கும். அதனாலதான் ஒரு உயர்ந்த அலைவரிசை, உயர்ந்த செயல்கள்லாம் தன்னுடைய தன்மையை மறைச்சு வச்சு வேலை செய்யும். ரொம்ப வைடா காட்டுற இடத்துலதான் காட்டும், எல்லா இடத்துலயும் காட்டாது. அப்ப சில இடத்துல ஏன் மறைச்சு வைக்குது அப்படின்னா, அதை ரொம்ப வெளிப்படுத்தினா 10 நல்ல பொருள் இருக்கும், 10 கெட்ட பொருள் இருக்கும். கெட்ட பொருளும் வளர்ந்துடும். அப்ப தீமையை உருவாக்கிடும். அப்ப மறைச்சு வச்சு அதை பார்த்துதான் பண்ணணும்.